மக்களே, தொப்பூர் மேடு இந்த பாலம் தான் எல்லாத்தையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. முக்கியமான விபத்து நடக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். பாருங்க, லாரிக்காரங்க மெதுவாக போகிறாரு, கார்காரர் மெதுவாக போகிறாரு. அதுக்குன்னு எல்லா காரும் மெதுவாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லவும் முடியாது. இந்த இடம் தாங்க சரியான மேடு. இந்த மேடு ஏறுறதே பெரிய சிரமம். இந்த ஓரத்தில் பாருங்களே, இந்த லாரிக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறாருன்னு. கார்காரன் பாருங்கள், லெஃப்ட்டு இடம் இருக்குன்றதாண்டி அதனால ஏறி போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது, அதெல்லாம் சட்டை பண்ணவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மேட்டில் இதையும் போய் ஆகணும். அதிகமான வாகனங்கள் செல்லக்கூடிய இடம், சரியான வீடுங்க. வண்டிக்காரர்கள ஸ்பீடே கிடையாது, கார்காரர்களே ஸ்லோவாக போகிறாங்கன்னா பார்த்துக்குங்க. லாரிக்காரெலாம் அப்படியே ஊருக்கு போகிறாரு, எப்பட்றா போகிறதுன்னு. தொப்பூர் மேடு, அந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும்பாங்கல்ல, இதாங்க அந்த ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயில் தான். இந்த இதுலேருந்து கீழே அடுத்து இறங்குறது பார்த்து கவனமாக இருங்க. இப்போ நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். நானே 2வது கீழே தான் போகிறேன். வெயிட்டு எவ்வளோன்னா ஒரு டன்னு 1.5 டன்னு, ஒரு டன்னு தான் வரும். கம்ப்ரஸரு, ஏசிக்கு வர கம்ப்ரஸரு ஒரு டன்னு தான் வரும். நம்மளே அப்படி மெதுவாக தான் போகிறோம். சும்மா 25 தான் போகுது வண்டி, நம்ம வண்டியே. பாருங்க, லாரிக்காரர்களாம் அப்படியே உருளுது வண்டி. வண்டி ஸ்பீடெலாம் போக முடியாது. மேலே போகிறப்ப எந்த ஒரு விபத்து நடக்காதுங்க. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கீழே இறங்குறப்போ தான் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். ஜேடு போனால் ஜேடுலேருந்து இப்போ செகண்ட் வந்துட்டான். இப்போ லாரி என்ன ஸ்பீடில் போகுது. லாரிலாம் பாருங்கள், டயர் அப்படியே சுற்றுறது அழகாக தெரியும். இதெல்லாம் ஸ்பீடெலாம் போக முடியாதுங்க. முந்துறான் அந்த வேலையை வச்சுருக்கோம்னா இங்கே போகிறோம், இங்கே செய்கிறோம் அப்படின்றது ஒன்றா போய் தான் ஆகணும். லாரிக்காரர்கள் எல்லாம் அடைச்சிட்டு போகிறாங்கன்னு நினைச்சாங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து டக்குன்னு வேகமாகவும் போக முடியாது, ஒரே நேரம் மிதவும் போக முடியாது. பார்த்து லெவல் பண்ணி தான் போகணும்.